Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லிக்கலாம். என்ன வீடியோ கேட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் டயலர் பேட் கண்டிப்பாக இருக்கும். அந்த டிஃபால்ட் டயலர் பேடில் இருக்க சீக்ரெட்டான செட்டிங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை டெலிகிராமோ இன்ஸ்டாகிராமோ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டைமில் திடீர்னு கால் வருது. அப்படி கால் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஒன்று இந்த கால் அட்டன் பண்ணணும், அப்படி இல்லைனா டிஸ்கனெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும் இல்லையா. பட் இதில் டிஃபால்ட்டாக செட்டிங்கை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிவிட்டால் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மொபைலில் டயலர் பேட் ஓப்பன் பண்ணி மேலே 3 டாட் மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்துருங்க. இதில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் கால் டிஸ்பிளே வைல் யூஸிங் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கும். அதை வந்து ஸ்மால் பாப்பப் அப்படின்லாம் மினி பாப்பப் அப்படின்றதுல நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரொம்ப சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மினி பாப்பப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்மால் பாப்பப் சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து மினி பாப்பப் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். திடீர்னு கால் வருதுன்னு வச்சிங்க, அந்த மினி பாப்பப் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வரும். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது டெலிகிராமில் இருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணிகிட்ருக்கலாம் யார் கூடயோ. ஸோ அந்த டைமில் இது மாதிரி கால் வரும்போது ஈஸியாக வந்து அட்டன் பண்ணி பேசிக்கலாம். அந்த இதை வந்து மூவும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங். கண்டிப்பாக இந்த செட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டாவது செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் கால் வரும்போது கால் பேக்ரவுண்டு இது மாதிரி ப்ளைனாக டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு பிடிச்ச ஃபோட்டோவை ஈஸியாக இது மாதிரி வால்பேப்பராக வந்து செட் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் டயலர் பேட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. இதில் வந்து கால் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட் அண்ட் பேக்ரவுண்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு செகண்டாக இருக்க பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ கால் பேக்ரவுண்டாக செட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ சைடில் போகணும் அந்த ஃபோட்டோ, கொஞ்சம் பெரிய ஃபோட்டோ வந்தால் நீங்கள் லெஃப்ட் ரைட்டில் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நார்மல் ஃபோட்டோ வந்தால் செட் பண்ணிவிட்டு கீழே செட் ஆஸ் கால் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் உங்களோட மொபைலில் அந்த கால் வரும்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து இந்த நீங்கள் செட் பண்ண ஃபோட்டோ வந்து கால் பேக்ரவுண்டாக செட் ஆகிடும். இதுக்காக எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். பிகாஸ் நான் வந்து சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறேன். இதில் எனக்கு செட்டிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு இருக்கா இல்லைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மூணாவது செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர கால்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணலாம். ஓகேங்களா. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. பிளாக் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்துருங்க. அதில் வந்தோடனே பிளாக் அன்னோன் அண்ட் ப்ரைவேட் நம்பர் இதை ஆன் பண்ணிட்டிங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அந்த காண்டாக்ட் மட்டும் தான் கால் வரும். மற்றபடி யாருமே உங்களுக்கு காலே பண்ண முடியாது. அதை மாதிரி சப்போஸ் இது வேணுமான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். உங்களோட மொபைலில் ஸ்பேம் கால் ஆர் ஸ்கேம் கால்ஸ் நிறையா வந்துட்டுருக்குன்னா அதையுமே நீங்கள் பிளாக் பண்ணலாம். ஸோ இந்த செட்டிங்கில் வந்தீங்கன்னா ஒன்லி பிளாக் ஹை ரிஸ்க் ஸ்கேம் கால்ஸ் இருக்குது. நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். சேம் அதே மாதிரி உங்களோட மொபைல்லையும் ஸ்பேம் கால்ஸை ஈஸியாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4வது செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி யாருக்குன்னா நீங்கள் காண்டாக்டில் கால் பண்ண நினைக்கிறீங்க, அவங்களுக்கு ஈஸியாக சீக்ரெட்டாக உடனே கால் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பீட் டயலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் நம்பரில் நம்ம எந்த நம்பர் சூஸ் பண்ணி வைக்கிறோமோ ஈஸியாக அவங்களுக்கு டயலர் பேட் மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து கால் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து காண்டாக்ட்ஸ் போயிட்டோ இல்லை கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிவிட்டு கால் பண்ணுறதோ தேவையில்லை. டேரெக்டாக ஸ்பீட் டயலர் மூலிமா யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் செட்டிங் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர கால்ஸில் காலர் ஐடி யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களோட நேமை வந்து ஈஸியாக லவுடாக சொல்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். டயலர் செட்டிங்கில் ஆன்சரிங் அண்ட் எண்டிங் கால்ஸ் வந்தீங்கன்னா ரீட் காலர் நேம் அலவுட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர கால்ஸில் யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களோட நேமை வந்து லவுட் ஸ்பீக்கரில் கண்டிப்பாக சவுண்டாக கேட்கும். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க டிஃபால்ட் டயலர் பேடில் இருக்க சீக்ரெட்டான செட்டிங்ஸ்லாம் பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பேக்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.